வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அட்மா திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் வேளாண் இணை இயக்குனர் அலுவலக வேளாண் துணை இயக்குனர் பி பாஸ்கரன் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வழி விவசாய முறையில் முருங்கை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்ட பள்ளப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஏபி அழகர்சாமி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் உரத்தர கட்டுப்பாடு நடவடிக்கைகள் குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் துணை இயக்குனர் கே செல்வராஜ் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அங்கக முறையிலான விவசாயத்தில் உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களில் எந்தவித ரசாயனத்தையும் பயன்படுத்தாதவாறு மேற்கொள்ளப்பட்டு அதிக மகசூலையும் நல்ல லாபத்தையும் ஈட்டி தருகின்றது. வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மையாளர்களுக்கு அங்கக முறை விவசாயத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை பயிற்சி அளித்து வருகின்றது. அங்கக வழி விவசாய முறையில் முருங்கை சாகுபடியில் 6 முறை தேசிய விருதுகளை பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஏபி அழகர்சாமி நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நான் எம்ஏ இது காந்திகிராமத்தில் பிஏ எம்ஏ படித்தேன். அது பிறகு எம்ஃபில் பிஹெச்டி கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அங்கே படிக்கும்போது தான் நம்ம அக்ரிகல்ச்சர்லேயும் ஹெல்த்லேயும் கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக ஆராய்ச்சி செய்தேன். ஆராய்ச்சி செய்யும்போது நம்ம நாட்டு முருங்கையிலேயே பெஸ்ட்டு ரகமாக ஒரு 6 ரகத்தை மகரந்த சேர்க்கையிலே ஆர்டிஃபிஷியலாக ஒட்டு செய்துங்க ஒரு 4 வருஷம் ஆராய்ச்சி செய்து ஒரு ரகம் உருவாக்கினேன். அந்த ரகத்துக்கு பேர் பிஏவிஎம் பள்ளப்பட்டி அழகர்சாமி வெள்ளிமலை முருகன்னு பிஏவிஎம்னு பேர் வச்சுங்க. அதிலேருந்து ஏர் லேயர்னு சொல்லி அதாவது விண்பதியின் முறையில் செடிகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 விவசாயிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் 10,000 விவசாயிகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 60-70,000 ஏக்கருக்கு மேலே பயிர் பண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்க. அங்கே கேவிக்கியில் என்னென்ன டெக்னிக் வருதோ, என்னென்ன டெக்னாலஜி ரீசெண்டாக சயின்டிஃபிக் டெக்னாலஜி வருதோ உடனே சார் எனக்கு கற்றுக் கொடுப்பாரு. கற்றுக் கொடுத்து உதாரணத்துக்கு நம்ம முருங்கை இப்போ ஒரு ஏக்கருக்கு விவசாயிகள் 5 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம காந்திகிராம கேவிக்கையில் உள்ள ஸ்டாஃப் அத்தனை பேரும் இவ்வளவு ஈல்டு வருது, எங்கள் தாத்தா முப்பாவட்டங்காலத்து கூட இவ்வளவு வரல அப்படின்னு சொல்லி பாராட்டிங்க. இப்போ நேஷனல் லெவலில் ஹையஸ்ட் அவார்டு ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கானுங்களே. இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் குஜராத்து, ஒடிசா, ஆந்திரா,
கேரளா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் நம்ம முருங்கை எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் பயிர் பண்ணுறாங்க. இது தவிர ஆப்பிரிக்காவில் நைஜீரியான்னு ஒரு கண்ட்ரியிலேருந்து வந்து 2 சயின்டிஸ்ட் வந்து 2000 செடிகள் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் நடவு பண்ணி இதோட இலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதோட காய் ரொம்ப சத்தாக இருக்குது அப்படின்னு பாராட்டி பண்ணாங்க. சாதாரண ஒரு ஏழை விவசாயியாக இருந்தேன். PhD வரைக்கும் படித்தா கூட வேலை இல்லாமல் ஒரு 2000 வெறும் 2000 ரூபாய் சம்பளத்தில் நான் ஒர்க் பண்ணேனுங்க. இப்போது ஒரு என்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பெண்கள் ஒரு 60 பேரும், ஆண்கள் ஒரு 20 பேர், 80 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் 5 லட்ச ரூபா முருங்கையில் வருமானம் எடுத்தாருங்க. அவர் 5 லட்ச ரூபா பெருசுன்னு நினச்சாரு. இந்த EM கரைசல் இதெல்லாம் கொடுத்து பண்ணவும் ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கு அதிகம் தண்ணியே தேவையில்லைங்க. சின்ன செடியில் வாரம் ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும். அப்புறம் கொஞ்சம் பெருசாகும்போது நுனியை காவத்து பண்ணி நிறைய கிளைகளை உருவாக்கி உயரம் போக விடாமல் நம்ம கொடை மாதிரி சேவ் பண்ணிங்க. அப்படி பண்ணும்போது ஃபுல்லாக சன்லைட் அதில் படுது. இது தண்ணி அதிகம் அதுக்கு தேவையில்லைங்க. குறைச்ச தண்ணி இருந்தால் போதும். நல்ல ஈல்டு வர ஸ்டேஜில் மாதத்துக்கு 2 முறை தண்ணி பாய்ச்சினா போதும். இது பெஸ்ட்டு சாயில். உகந்த மண் நம்பர் 1 மண் வந்து செம்மண்ணுங்க. செம்மண்ணுக்கு அடுத்தபடியாக கரிசல் மண்ணுங்க. செம்மண்ணுக்கு நம்ம ரகம் வருஷம் 365 நாள் காய்க்குமுங்க. அதில் முக்கியமாக மழை காலம், அந்த சமயம் பனி காலத்தில் ஒரு 6 மாதம் புரட்டாசியிலேருந்து மாசி கடைசி வரைக்கும் நல்லா விளைவிக்குதுங்க. அந்த சமயத்தில் நம்ம இயற்கை விவசாய யுக்தியெல்லாம் யூஸ் பண்ணி இயற்கை விவசாய வழிமுறையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதிகமான காய்ப்பு உருவாக்கலாங்க. இப்போ சொட்டு நீர் வழியாக நம்ம பஞ்சகாவியம், நம்ம EM கரைசல், நம்ம இயற்கை எல்லா கரைசலும் அது வழியாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றி பண்ணும்போது வேலையும் குறைவாக இருக்குங்க. ரெண்டாவது செலவும் அதிகமாக இல்லை. இது நமக்கு மகசூலும் அதிகமாக வருதுங்க. மேலும் விவரம் பெற AP அழகர்சாமி அவர்களை 09717474887 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண் உற்பத்தியில் உரம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. 1985ஆம் ஆண்டு முதல் உர தர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உரம் தயாரிப்பு, உர மாதிரி எடுக்கும் முறைகள், உரத்தின் தரம் நிர்ணயித்தல் போன்ற நடவடிக்கைகளை வேளாண் துறையின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உர தர கட்டுப்பாடு நடவடிக்கைகள் குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் இயக்குனர் அலுவலக வேளாண் துணை இயக்குனர் K. செல்வராஜ் தரும் ஆலோசனைகள். வேளாண்மை உற்பத்தியில் உரங்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றன. விவசாயிகளுக்கு தரமான உரங்களை வழங்கும் பொருட்டு உரமானது அத்தியாவசிய பொருளாக 1957ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்நாட்டில் உரங்களின் தரத்தை கட்டுப்படுத்தவும் வர்த்தகம் மற்றும் விநியோகத்தை முறைப்படுத்தவும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 பிரிவு 3 கீழ் மார்ச் மாதம் 1957ஆம் ஆண்டு உரக்கட்டுப்பாட்டு ஆணை கொண்டு வரப்பட்டது. பின் இந்த கட்டுப்பாட்டு ஆணை திருத்தப்பட்டு 1985ஆம் ஆண்டு மீண்டும் சட்டமாக்கப்பட்டது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அல்லது இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் உரங்களுக்கு தர நிர்ணயம் செய்தல், உரம் தயாரிப்பாளர்கள் கட்டாயம் பதிவு செய்தல், உர மாதிரிகள் எடுக்கும் முறைகள் மற்றும் ஆய்வு முறைகள், உர ஆய்வாளர்களை நியமித்தல், உர தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகத்தினை நிறுவுதல், தரமற்ற உரங்கள் தயாரிப்பு மற்றும் இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்துதல் ஆகியன உரக்கட்டுப்பாட்டு ஆணையின் சாராம்சமாகும். தற்போது நமது நாட்டில் 78 உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் உள்ளன. இவற்றில் மத்திய உரக்கட்டுப்பாட்டு மற்றும் பயிற்சி நிலையம் ஃபரிதாபாத் மற்றும் அதன் மண்டல உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் நவி மும்பை, சென்னை மற்றும் கல்யாணி ஆகியன மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலும் ஏனைய மாநில அரசின் கட்டுப்பாட்டிலும் செயல்பட்டு வருகிறது. பிற மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் 14 உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நமது தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக அளவு உரங்களை இறக்குமதி செய்கிறோம். ஏறத்தாழ நமது தேவையில் 25 முதல் 30% வரை யூரியா, 90% வரை DAP மற்றும் 100% பொட்டாஸ் என்ற அளவுக்கு நாம் உரங்களை இறக்குமதி செய்து வருகிறோம்.
இறக்குமதி செய்யும் உரங்களின் தரத்தினை கட்டுப்படுத்துவது மத்திய தரக்கட்டுப்பாடு மற்றும் பயிற்சி நிலையமும் அதன் மண்டல தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்களின் பொறுப்பாகும். மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆய்வகங்களில் உள்நாட்டில் உற்பத்தியாகும் உரங்களை தயாரிக்கும் இடம், சேமிக்கும் இடம் மற்றும் விற்பனை மையங்களிலிருந்து உரம் மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தரக்கட்டுப்பாடு செய்யப்பட்டு வருகிறது. உரங்களின் தரக்கட்டுப்பாடு முறை என்பது உர மாதிரி சேகரித்தல், பரிசோதனை மற்றும் பரிசோதனை அறிக்கைகள் தயார் செய்தல் தேசிய தகவல் மையத்தினால் உருவாக்கப்பட்ட இணையம் வாயிலாக செயல்படுத்தப்படும் கணினி செயலாகும். தமிழகத்தில் ஆண்டுதோறும் சராசரி 20 முதல் 25 லட்சம் மெட்ரிக் டன்கள் ரசாயன உரங்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 75 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா, 2.5 லட்சம் டன் டிஏபி, 3.5 லட்சம் டன் பொட்டாஸ் மற்றும் 8.5 லட்சம் டன்கள் காம்ப்ளெக்ஸ் உரங்களை உள்ளடக்கியதாகும். தமிழ்நாட்டில் விவசாயிக்கு பயன்படுத்தப்படும் உரங்கள் சரியான முறையில் தரமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறனவா என்பதை தொடர்ந்து கண்காணித்து உறுதி செய்து உர ஆய்வாளர்கள் முறையே வேளாண் கூடுதல் இயக்குனர் விதைகள் மற்றும் வேளாண்மை துணை இயக்குனர் உரம் மாநில அளவிலும், வேளாண்மை இணை இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குநர்கள் மற்றும் வேளாண்மை அலுவலர்கள் மாவட்ட அளவிலும் ஆக மொத்தம் 926 தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்கள் மாநில அரசால் நியமிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உர கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவில் இருப்பதால் உர தர பரிசோதனை பெருமளவில் துரிதமாக முடிக்கப்படுகிறது. தரக்கட்டுப்பாட்டினை மேம்படுத்தும் நோக்குடன் 2015-16 ஆண்டில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிதாக 6 உரக்கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தரமற்ற உர மாதிரிகள் தொடர்பாக உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் மீது துறை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வேளாண்மை துறையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவசாயத்திற்காக மானிய விலையில் வழங்கப்படும் ரசாயன உரங்கள், குறிப்பாக யூரியா உரம் விதிகளுக்கு மாறாக தொழிற்சாலைகளில் பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்துவதை தடுக்க ஏப்ரல் 2015 முதல் நமது நாட்டில் உள்ள யூரியா உற்பத்தி செய்யும் நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தில் விநியோகிக்கப்படும் யூரியா உரம் 100% வேம்பு கலந்ததாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உரங்களை அங்கீகரிக்கப்பட்ட உர விற்பனை மையங்களில் தங்களுக்கு தேவையான உரங்களை நியாயமான விலையில் தரமான உரங்களை பட்டியல் மூலம் பெற்று விவசாயிகள் பெற்று உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் விவரம் பெற கே. செல்வராஜ் அவர்களை 09789438386 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन பா ஐ புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரு, அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண்
வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 13 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 6 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 6 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 300 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 72% காற்றின் வேகம் மணிக்கு 4.2 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 2.2 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 417.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1007.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.8 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடமேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. அட்மா திட்டமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் 2006ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அட்மா திட்டம் என்பது தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களாக ஆராய்ச்சி, விரிவாக்கம், விவசாயிகளின் இணைப்பை வலுப்படுத்துதல், வேளாண்மையாளர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளித்தல் போன்ற செயல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் அட்மா திட்ட செயலாக்கம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண் துணை இயக்குனர் பி. பாஸ்கரன் தரும் தகவல்கள். இந்த அட்மா திட்டமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் 2006 இன்று வரை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு தலைவராகவும், வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் திட்ட இயக்குனராகவும் மாவட்ட அளவில் பணியாற்றி வருகின்றார்கள். வட்டார அளவில் வேளாண்மை உதவி இயக்குனர்களும், வேளாண்மை துறையின் சகோதர துறைகளான அனைத்து அதிகாரிகளிலிருந்து
உறுப்பினர்களை தேர்வு செய்து அந்த வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளையும் தேர்வு செய்து வட்டார தொழில்நுட்ப குழு ஒன்று வட்டார அளவில் அமைக்கப்பட்டு அந்த தொழில்நுட்ப குழுக்களின் மூலம் இந்த அட்மா திட்டம் செயலாற்றும் விதமாக அமைக்கப்பட்டு தற்சமயம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த அட்மா திட்டத்திற்கு நிதியானது 90% மத்திய அரசு நிதியினையும் 10% மாநில அரசு நிதியினையும் பெற்று செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதர திட்டங்களிலிருந்து இந்த அட்மா திட்டத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மத்திய அரசிலிருந்து பெறப்படும் திட்டமானது மாவட்ட அளவில் நிதி பெறப்பட்டதனை நேரடியாக வட்டார அளவில் அனுப்பப்பட்டு அந்த வட்டாரத்தில் உள்ள தொழில்நுட்ப குழுக்களின் மூலம் விவசாய பிரதிநிதிகளின் ஒப்புதலுடன் அவர்களுக்கு தேவைப்படும் விதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஃபார்மர்ஸ் ஓரியன்டட் ஆக்டிவிட்டீஸ், விவசாயிகளின் பங்குடன் ஈடுபட்டு செயல்படும் திட்டங்களாக ஒரு சில திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பம் பற்றிய பயிற்சி அளித்தல். இந்த பயிற்சியவே பார்த்தீர்களானால் அந்த வட்டாரத்தில் உள்ள அவர்களுக்கு தேவைப்படும் தொழில்நுட்பத்தினை சொல்லிக் கொடுப்பது, மாவட்டத்தில் வேறு ஏதாவது ஒரு முன்னோடி விவசாயிகள் அதிக நல்லபடியான ஒரு தொழில்நுட்பத்தை செய்து முன்னேறி வருகிறார்கள் என்றால் அதை தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடம் சென்று பயிற்சியினை அளிப்பது, ஒரு சில முக்கிய தொழில்நுட்பங்களை கொண்டு செயல் விளக்கங்கள் அமைத்து அந்த செயல் விளக்கத்தின் மூலம் அதிக மகசூல் பெற நடவடிக்கை எடுப்பது, செயல் விளக்க திட்டங்கள் அமைத்து மானியம் வழங்குவது. அடுத்தபடியாக விவசாயிகளுக்குள்ளேயே குழுக்கள் அமைப்பது. உதாரணமாக மகளிர் விவசாயம் பார்க்கும் மகளிர்களை பண்ணை மகளிர்களாக தேர்வு செய்து அவர்களை வைத்து ஒரு குழுக்கள் அமைத்து அந்த குழுக்களின் மூலம் மானியத்தினை வழங்குவது. அவர்களுடைய குழுக்களின் மூலம் அதில் பங்கு பெறும் உறுப்பினர்கள் அனைவரும் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு அதிக மகசூலை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களுக்கு ஒரு சுழல் நிதி போன்ற சுழல் நிதிகள் வழங்குவது, அவர்களுக்கு வேறு சில பயிற்சிகள் அளிப்பதற்காக சில மானியங்கள் வழங்குவது போன்ற திட்டங்களை செயலாற்றி வருகிறார்கள். இந்த மானியங்கள் அனைத்தும் ஃபார்மர்ஸ் ஓரியன்டட் ஆக்டிவிட்டீஸ் மூலம் இந்த அட்மா திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் அக்ரிகல்ச்சரல் டிசமினேஷன், அதாவது விளம்பரம் மூலம் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சி வழங்குதல். இப்பொழுது விவசாயிகளுக்கு தேவைப்படும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் மடிப்பு புரசுரம், துண்டு புரசுரம், கையேடுகள் இவைகளின் மூலம் பதிவு செய்து அச்சிட்டு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வழங்கினால் அவர்கள் அதை படித்து அதன் மூலம் தெரிந்து கொள்வது. அடுத்தது இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ்னு ஒரு விதமான திட்டங்களை இந்த அட்மாவில் செயல்படுகிறோம். இது என்னவென்றால், பொதுவாக விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடைவெளி இருப்பதை நெருக்கும் நோக்கத்தில் அதிகாரிகளை விவசாயிகளிடம் சென்று இருவருடைய இடைவெளியையும் குறுக்கி விவசாயிகளுடைய சந்தேகங்களை தெரிந்து கொண்டு அதை செயலாற்றுவது. அதே போன்று அதிகாரிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து, இந்த இடைவெளியை குறைப்பதனால் அதிகாரிகள் நேரடியாக விஞ்ஞானியிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்டு அதனை விவசாயிகளிடம் தெரிவிப்பத ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போன்று விவசாயிகளை நேரடியாக விஞ்ஞானிகளுடன் இணைப்பது. இதற்கு முந்தைய காலங்களில் விஞ்ஞானிகளிடம் விவசாயிகள் நேரடியாக அணுகும் வாய்ப்புகள் இருக்காது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தோமேயானால் விவசாயிகள் நேரடியாக விஞ்ஞானிகளிடம் அழைத்து சென்று தங்களுக்கு என்ன தேவை, என்ன விதமான புதிய தொழில்நுட்பங்கள் தேவை, தற்பொழுது செய்து கொண்டு வருவதில் என்ன இடர்பாடுகள், இதை நீக்குவது போன்ற இடர்பாடுகளை நீக்கி அவர்களுடைய மகசூலை இரட்டிப்பாக்கி வருமானத்தை 3 மடங்காக பெருக்கும் நோக்கத்தோடு இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்து வருகிறோம். அடுத்தது இந்த அட்மா திட்டத்தில் பார்த்தீர்களானால் சிறப்பான ஒரு அம்சம் பண்ணைப்பள்ளி. ஒரு கிராமத்தில் பண்ணைப்பள்ளி என்பது ஒரு முன்னோடி விவசாயினை தேர்வு செய்து அவர் எந்த பயிரில் பண்ணைப்பள்ளி அமைக்கிறாரோ அந்த பயிரில் உள்ள அனைத்து தொழில்நுட்பங்களையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் அதில் முழு ஈடுபாட்டுடன் ஈடுபடுத்தி மகசூலை அதிகமாக கிடைப்பதை அவருடைய அருகில் உள்ள விவசாயிகளை அழைத்து கொண்டு சென்று காண்பித்து அவர்களையும்
புதிய தொழில்நுட்பங்களுக்கு வந்து ஈடுபடுத்தும் முடிய அம்சமாக இந்த பண்ணைப்பள்ளி அமைகிறது. இந்த பண்ணைப்பள்ளி ஒரு பண்ணைப்பள்ளிக்கு சுமார் 29,400 ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வேணும் என்ற இடுபொருள்களை வழங்கி அவர்களை விஞ்ஞானிகளுடன் தொடர்பு கொள்ள வைத்து அந்த செயல் விளக்கு அதன் மூலம் அமைத்த அந்த பண்ணைப்பள்ளியை அருகில் உள்ள விவசாயிகளை அழைத்து வந்து காண்பித்தல் போன்ற சிறப்பு அம்சங்கள் இதில் ஈடுபட்டு வருகிறது. எனவே இந்த அட்மா திட்டத்தை பொறுத்தவரையிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் ஆண்டுதோறும் 2 கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டு அதில் 1.25 கோடி ரூபாய் அளவில் இது செயல்படுத்தப்படுகிறது. இதர திட்டங்களிலிருந்து இது இன்னொரு விஷயத்தில் இந்த அட்மா திட்டமானது மாறுபடுகிறது. என்னவென்றால், இந்த திட்டத்தில் வேளாண்மை சார்ந்த சகோதர துறைகள் அனைத்தும் இதில் ஈடுபட்டு அந்தந்த துறைக்கு தேவையான நிதியினை ஒதுக்கி அவர்களும் அந்தந்த துறைக்கு என்ன விவசாயிகளுக்கு நன்மை செய்ய முடியுமோ செய்யக்கூடிய ஒரு விதமாக இது அமைகின்றது. இதன் மூலம் பார்த்தீர்களானால் அனைத்து விதமான தொழில்நுட்பத்தையும் எளிய முறையில் இந்த அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளை அடைகின்றது என்பதில் ஐயமில்லை. மேலும் வட்டார அளவில் இந்த அட்மா திட்டத்தின் கீழ் தற்காலிக பணியாளர்களாக வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஒருவரையும் 2 உதவி மேலாளர்களையும் அமர்த்தியுள்ளார்கள். ஆக வட்டார அளவில் பெறப்படும் நிதியினை இவர்கள் தேர்வு செய்யும் விவசாயிகளின் மூலம் நிதியினை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் மூலம் விவசாயிகளை தேர்வு செய்தல், எப்படி இதை செயல்படுத்துவது, மகசூல்களை எப்படி அதிகப்படுத்துவது என்பது போன்ற அனைத்து காரியங்களிலும் இவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அட்மா திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நிறைய விவசாயிகள் ஆண்டுதோறும் இதில் பங்கு பெற்று பயன்படுகிறார்கள் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற பி. பாஸ்கரன் அவர்களை 09994420253 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 26/8/2015 புதன்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்து யோசிச்சேங்க பகுதியில் லாபம் தரும் மல்லிகை சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சில்குவார்பட்டி கிராம வேளாண்மையாளர் அன்பு ரோஸ் கென்னடி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மீன்களில் எட்வார்டு சியல்லா பாக்டீரியாவின் தாக்குதல் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி. செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட நபார்ட் வங்கியின் செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட நபார்ட் வங்கி உதவி பொது மேலாளர் எல். சஞ்சீவி தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளம் வழியாகவும் காணலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.